எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்எஸ்சிடிசி ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்க. கால் லெட்டர் எப்படி வந்ததோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் வரும். ஸ்கில் டெஸ்ட்டு இதுக்கு முன்னாடி முடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். மேக்ஸிமம் BS6 வண்டி தான் கொடுக்காங்க. 6+1 கியர் தான். உங்ககிட்ட கண்டக்டர் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ETM மிஷினை பற்றி தான் கேட்பாங்க. ETM அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் டிக்கெட் மிஷின். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் க்ளோஸ் பண்ணுறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிபே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இப்போ இருக்க ETM மிஷினில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாலை சின்னங்களை பற்றி கேட்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாலை சின்னங்களில் முக்கியமான சின்னங்கள் 3 சின்னங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கைசைகை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கைசைகை நீங்கள் ட்ரைவ் பண்ணையில் கைசைகையோட வண்டி ஓட்டுறீங்களா அப்படிங்கிறதையும் உங்கள் பின்னாடி இருக்கவங்க கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. சாலைகளில் உள்ள மைல்கல்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரோடு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பைபாஸு, நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, பெரிய மாவட்ட சாலைகள், மற்ற மாவட்ட சாலைகள், இந்த மாதிரி என்னென்ன சாலைகள் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. ரேடியேட்டர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இன்ஜின் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ப்ரொப்பலர் ஷாஃப்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. வண்டி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதுபடி ட்ரைவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் வரும்னு சொல்லிட்டேன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் கண்டிப்பாக போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு கேட்டிருப்பாங்க. சில பேர் கேசஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கேசஸ் இருக்கிறவங்களாம் முடிஞ்சளவு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். முடிஞ்சளவு எல்லாருமே கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கேஸ் இல்லை அப்படின்னா தான் உங்களை எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னுமே வண்டி ஓட்டையிலையும் கவனமாக இருங்க. எந்த கேஸும் வராமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நவம்பர் லாஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங்கில் இருப்பீங்க. அதே மாதிரி ட்ரைனிங் போகையில் உங்களுக்கு சேல்ரி கிடையாது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததும் கண்டிப்பாக நீங்கள் 26,000 டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஐ டெஸ்ட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். உங்களோட எல்லா ஒரிஜினல்ஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ் அங்கே கேட்பாங்க, சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். எப்படி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு இதே மாதிரி கால் லெட்டர் வரையில் எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனும் பாஸ் பண்ணுவோம். எல்லோரும் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமானு கேட்குறீங்க. அதை வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு மேபி வரலாம். ஏன்னா அக்டோபர் 22 வரை எப்படி ஸ்கில் டெஸ்ட் பண்ணாங்க, எப்படி செலக்ட் பண்ணாங்கங்கிறத பொறுத்து தான் செகண்ட் லிஸ்ட் வருமாங்கிறத ஆஃபீஸில் தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க, நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஊராட்சி செயலாளருக்கான போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நேர்காணல் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் இருப்பீங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.